அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் சிறப்புமிக்க பிரதோஷ தினம். இந்த புனித நாளில் சிவபெருமானை மனமுருகி வழிபட்டால் நம் பாவங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் செல்வ வளம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. இன்றைக்கி காலையிலேயே எந்திரிச்சு சுத்தமாக குளித்து விட்டுட்டு அப்புறமா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கூட்டி பெருக்கி தொடச்சி விட்டு வெளியிலையும் எல்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறமா சிம்பிளாகவே ஒரு சின்னதாக வெளியில் கோலம் போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி காலையிலேருந்தே நான் என்னோடய பொண்ணும் பிரதோஷத்துக்கான விரதம் இருக்கிறோம். அதனால் எதுவுமே சாப்பிடலை. அப்புறமா பகல் நேரம் சிவபெருமானுக்கு படையல் போட்டுட்டு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்டுருந்தோம். பிரதோஷ நேரத்தில் ஒரு தீபமேற்றி ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை ஜபித்தாலும் அல்லது மனதார சில நிமிடங்கள் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்தாலும் மிகுந்த பலன் கிடைக்கும். இன்றைய இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் எளிமையாக செய்த பிரதோஷ பூஜையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் செய்து உங்கள் குடும்ப நண்பர்களுக்கு பகிருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூமில் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு அப்புறமா தூப ஆராதனை காமிச்சிருந்தேன். இன்றைக்கி நான் என்ன படையல் போட்டிருந்தேன்னு பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம் இதில் தான் செஞ்சுருந்தேன். இனிப்புக்காக கல்கடை வச்சுருந்தேன். உங்களால் முடிஞ்ச எளிமையாக ஒரு கழுக்கண்டி இல்லைன்னா பேரிச்சி பழம் ஏதாச்சும் ஒரு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வச்சு நீங்கள் படையல் போட்டால் கூட போதும். படையல் போடலைனாலும் காலையில் இல்லைன்னா ஈவினிங் பிரதோஷம் மனதார நீங்கள் சிவபெருமானை நினைத்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்னதாக நைவேத்தியம் வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டாலும் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இதே போல் தினமும் ஆன்மீக பூஜை முறைகள் மற்றும் பக்தி சார்ந்த வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல்கானியை அழுத்துங்க. உங்கள் எல்லாருக்கும் சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய.